குட் மார்னிங். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களுக்கு கீழே ரைட் சைடில் உங்களுக்கு 3 டாட் இருக்குங்களா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டூல்ஸ்லாம் வரும். என்னென்ன டூல்ஸ்னால், நீங்கள் வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் நம்ம டூ ஆப்ஷன்ஸாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இன்ட்டு 2 டிஸ்டன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை பார்க்கலாம். அது வந்து எதுக்குன்னா, இப்போ வந்து என்கிட்ட ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 2 பாயிண்ட் வச்சு நான் சர்க்கிள் வரையணும். இந்த ரேடியஸில் எனக்கு சர்க்கிள் வேணும். 2 பாயிண்ட்ஸ்லுமே அந்த சர்க்கிள் மீட் ஆகிற பாயிண்ட் இருக்குங்களா, 2 சர்க்கிளும், அந்த பாயிண்ட்டை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு தான் பார்க்கலாம். இப்போ பாயிண்ட்டு 1 எடுத்துக்கிறேன் நான். 1 எடுத்ததுக்கப்புறமா அதோடைய ரேடியஸ், அதோடைய சர்க்கிளோடைய ரேடியஸ் எவ்வளோன்னு போட்டுக்கிறீங்க. இப்போ நான் ஒரு 0.5 போட்டுக்கிறேன், 0.5 போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறம் எனக்கு அங்கே ஒரு சர்க்கிள் வந்துச்சுங்களா. இப்போ நான் 0.4 எடுக்கிறேன். 0.4 வந்து எனக்கு 2 மீட்டர்ஸ், இல்லைனா ஒரு 1 மீட்டர் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு 1 மீட்டருக்கு ஒரு சர்க்கிள் வந்துருச்சு. சர்க்கிள் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே காட்டுது பாருங்கள், 0.5 அப்படி இல்லைன்னா 0.5 உங்களுக்கு இங்கே வேணும். நீங்கள் எந்த சைடு, இந்த ஆரஞ்சு கலர் காட்டுது பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு விசிபிள் ஆகும். இல்லை எனக்கு இந்த சைடு வேணும் அப்படின்னும் போது நீங்கள் அந்த சைடு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே பாயிண்ட்டு க்ரியேட் ஆகிடும். இப்போ நீங்கள் இந்த பாயிண்ட்டை எப்படி ஃபீல்டில் மார்க் அவுட் பண்ணுவீங்க, ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? சேம் அதே மாதிரி தான். நீங்கள் 0.5 கிளிக் பண்ணுறீங்க, ஸ்டேக் அவுட் கொடுக்குறீங்க. இந்த ஆப்ஷன் போயிட்டு ஸ்டேக் அவுட் ஆப்ஷன் போயிட்டு இப்போ நீங்கள் நேராக போகிறீங்க. ஓகே, இங்கே தான் உங்களுக்கு அந்த 0.5 இருக்குது. இங்கே வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கிறீங்க. இப்படி தான் நம்ம பண்ணணும். 1 செகண்ட். இப்படி தான் 2 பாயிண்ட்டை வச்சு நம்ம சர்க்கிள் வரைகிறோம். சர்க்கிள் வந்துட்டு மீட்டிங் பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்டை வந்து ஸ்டேக் அவுட் பண்ணிங்கன்னா அந்த பாயிண்ட்டை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இன்ட்டு 2 டிஸ்டன்ஸ் ஆப்ஷன் இருக்குங்களா, இதுதான். நெக்ஸ்ட்டு வந்து இன்ட்டு 4 பாயிண்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் எதுக்குங்கன்னா, இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் 2 பாயிண்ட்ஸ் வச்சு ஒரு லைன் வரைகிறீங்க, இன்னொரு 2 பாயிண்ட்ஸ் வச்சு ஒரு லைன் வரைகிறீங்க. அந்த 2 லைனுடைய மீட்டிங் பாயிண்ட், 2 லைன்ஸோடைய மீட்டிங் பாயிண்ட் தான் இந்த ஆப்ஷன். இப்போ நான் பண்ணுற பாருங்கள், இன்ட்டு 4 பாயிண்ட் கிளிக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் கேட்குது, இந்த பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் இது. ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு டைரெக்டாக ஒரு லைன் வந்துச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு தேர்டு பாயிண்ட் நான் கொடுக்குறேன், இந்த லைன், 0.3. அடுத்து 0.1 கொடுத்தோன்னா எனக்கு இந்த 2 பாயிண்ட்டோடைய மீட்டிங் பாயிண்ட் 0.6ன்னு கிடைக்குது பார்த்தீங்களா. ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 0.6 க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆஸ் யூஷுவல் 0.6 கொடுக்குறீங்க, ஸ்டேக் அவுட் கொடுக்குறீங்க. சேம் ஸ்டேக் அவுட் ஆப்ஷன் இதே நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அந்த பாயிண்ட்டை நீங்கள் மார்க் பண்ணுறீங்க. ஸோ இந்த 2 ஆப்ஷன் வந்து இப்போ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரியுதுங்களா. இன்ட்டு 2 டிஸ்டன்ஸ் வந்து சர்க்கிள் வரைகிறீங்க, 2 சர்க்கிள் வரைஞ்சி அதோடைய மீட்டிங் பாயிண்ட். இந்த ஆப்ஷன் வந்து 2 லைனோடைய மீட்டிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது. ஓகே, தேங்க்யூ.